நாமக்காரணராய் இருக்கிற தந்தையாகிய கடவுளுக்கும் நமது இரட்சகரும் ஆண்டவருமாயிருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்மை சகல சத்தியத்திலும் வழிநடத்துகின்ற தூய ஆவியானவருக்கும் துதியும் கனமும் மகிமையும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று அன்றொரு நாளிலே கோராகு புத்திரர்கள் மகிழ்ச்சியோடு பாடி தங்களுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தினது போல, கிறிஸ்துவுக்குள் நான் மிக செல்லமாக, அதே நேரத்தில் அன்பாக மரியாதையாக அழைக்கின்ற எனது அன்பு தம்பி தனபாலன், சகோதரி திருமதி தனபாலன் அவர்களுடைய இந்த இல்ல திருமண விழாவில் வந்து பங்கு பெறவும், அவர்களோடு கூட இணைந்து இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் எனக்கு அருளின வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீண்டகால நட்பு தம்பி தனபாலனுடைய குடும்பத்திற்கும் எங்களுக்கும் இடையில் உண்டு. செய்திக்காக இல்லாவிட்டாலும் அவர் என்னை இந்த திருமணத்திற்கு அழைத்தால் நான் நிச்சயமாக வந்திருப்பேன், வந்துதான் ஆவேன். ஆனால் சமீப நாட்களிலே உடல் நலிவுற்றிருக்கின்ற காரணத்தினால் நான் அதிகமாக வெளியே செல்வதில்லை. சூசகமாக பல்வேறு வழிகளில் விதங்களில் நான் செய்து கொடுப்பதற்கு வர இயலாது என்பதை தம்பியினிடத்தில் சொன்னேன். ஆனால் எப்படியாவது ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் என்று சொன்னதினால் தவிர்க்க இயலாத நிலையில் நான் வந்து சேர்ந்தேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக இந்த குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த திருமண வைபவத்திலே வந்து பங்கு பெற்று இந்த நாளிலிருந்து தன்னுடைய புதிய இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கவிருக்கின்ற மணமக்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று ஆயிரமான சுப எண்ணங்களை, வாழ்த்துக்களை, ஆசீர்வாதங்களை இதயங்களிலே சுமந்து கொண்டு நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். பக்கத்திலிருந்தும் தொலைதூரத்திலிருந்தும் வந்து அமர்ந்திருக்கிறவர்கள் இங்கே உண்டு. அவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கிற நீங்கள் இந்த திருமண வைபவம் மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் தரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த திருமண வைபவத்திலே, இந்த திருமண மண்டபத்தில் நாம் வந்து பங்கு பெறுகிறோம் என்றாலும் கடவுளுடைய சன்னிதானத்தில் இருக்கின்றோம் என்ற அந்த ஒரு உணர்வு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே இங்கே பேசப்படுவதும் இங்கே நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இறைவனை மையமாக வைத்து நடைபெறக்கூடிய நிகழ்வுகள். ஆகவே ஆண்டவர் இது திருவடிகளில் அமர்ந்திருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் ஒத்துழைப்பு தரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குடும்பம் என்பது தேவனுடைய பார்வையிலும் மனிதர்களுடைய பார்வையிலும் சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறது. மனித சமுதாயத்தில் மத்தியிலே மனித சமுதாயத்தின் நன்மைக்காக மனித இனத்தின் துவக்கத்திலேயே தேவன் மனிதனுக்காக உருவாக்கி கொடுத்த ஒரு அற்புதமான அமைப்பு தான் குடும்பம். ஒரு சமூகத்தின் அஸ்திபாரம் என்று சொல்வது குடும்பம்தான். இந்த அஸ்திபாரமே சிதையுமானால் சமுதாயம் சீர்கெட்டு போய்விடும். ஆகவே ஒவ்வொரு குடும்பமும் மிக சிறப்பான முறையில் பேணி காத்து நடத்தி கொண்டு போக வேண்டிய கடமை குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு தனிநபருக்கு ஏற்படுகிற நன்மையோ தீமையோ அது குடும்பத்தை பாதிக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒரு திருமண ஆலோசனை வரும்போது பையனை பற்றி பெண்ணை பற்றி எல்லாம் விசாரிப்போம். எல்லாம் நன்றாய் சொன்னாலும் குடும்ப பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல கூட குடும்பம் முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு திருச்சபையினுடைய வளர்ச்சியை மதிப்பீடு செய்வது, அது எவ்வளவு பெரிய கட்டடம் இருக்கிறது,
எத்தனை நபர்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள் என்பதை விட இயல்பாக கேட்கக்கூடிய கேள்வி, எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றார்கள் என்றுதான் கேட்போம். ஆகவே ஒரு சபையினுடைய எண்ணிக்கையின் வளர்ச்சி நிர்ணயிக்கப்படுவது ஒரு தனிநபரை சார்ந்திருப்பதில்லை, ஒரு குடும்பத்தை சார்ந்துதான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே மனித சமுதாயத்தின் மத்தியிலும் கடவுளுடைய திட்டத்திலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக குடும்பம் என்பது இருக்கிறது என்பதை காணலாம். பரிசுத்த பைபிளும் கூட குடும்பத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை காண முடியும். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் குடும்பங்களை மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கின்ற அறிவுரைகள் ஏராளம். அப்ப எந்த அளவுக்கு பரிசுத்த வேத புத்தகம் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை காணலாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த குடும்பத்தை கடவுளுடைய அருளால் இந்த நாளிலே தம்பி அபினாஷும் மகள் சுஜிதாவும் தேவ கிருபையால் துவங்கவிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஆரம்பிக்கின்ற இந்த புதிய வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமைவதற்கு கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை மட்டும் சொல்லி என்னுடைய இந்த சிற்றுரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். வழக்கமாக ஒரு வாசிக்கிற வேத பகுதி, ஆனால் அந்த பகுதியிலிருந்து என் மனதிலே வந்த, இந்த நாளிலே சொல்ல வேண்டும் என்று என் மனதில் தூண்டப்பட்ட சில விஷயங்களை பேசி நான் நிறைவு செய்கிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம். யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 2ஆம் அதிகாரத்தின் முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதத்தை பற்றிய விவரண குறிப்பை அந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். கானாவூர் கல்யாணம். கானாவூர் கல்யாணம் என்று சொன்னதும் நம்முடைய மனதில் பளிச்சென்று பல சிந்தனைகள் வருகின்றன. ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் அதனால் அது சிறப்புத்தன்மை வாய்ந்தது. இரண்டாவதாக தண்ணீரை திராட்சரசமாக்கினார். வழக்கத்திற்கு மாறாக பந்தி முடியக்கூடிய நேரமாக ஆக திராட்சரசத்தினுடைய சுவை கூடிக்கொண்டே போகிறது. அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவமாகத்தான் இருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட ஒரு அற்புத சம்பவம் தான் கானாவூர் கல்யாண வீட்டில் ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த குடும்பத்தின் குறைவை போக்கி அவர்களை மகிழ்வித்தது மட்டுமல்ல, அந்த வைபவத்தின் மூலமாக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியும் கொண்டார். இந்த அற்புத சம்பவத்தை வைத்து சில குறிப்புகளை நான் சுட்டி காண்பிக்கிறேன். இதை வாசிக்கும் போது மனதிலே வந்த சிந்தனைகள், நான் சொன்னேன் அல்லவா, குடும்பம் என்பது கடவுளுடைய சிந்தனையில் உருவானது, ஆண்டவரே அதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார் என்று. இன்னும் கொஞ்சம் கூட ஒரு படி மேலே சொல்வதாக இருந்தால், திரியேக தேவனுடைய ஈடுபாட்டை, செயல்பாடுகளை குடும்பத்திலே நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்திலே குடும்பம் உருவாக்கப்படுகிறது. நாம் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று நாம் நமது என்று பன்மையிலே சொல்லுவதிலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் இணைந்து சிருஷ்டிப்பின் செயலை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அத்தோடு மனிதனுக்கு தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பிதாவாகிய தேவன் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். 4000 ஆண்டுகள் கடந்த பின் திருத்துவத்திலே 2வது நபராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் மனிதனை ரட்சிப்பதற்காக மனிதனாய் வெளிப்பட்டு வந்தபோது ஒரு திருமண வைபவத்தில் பங்கெடுத்து குடும்பத்திலே திரியேக தேவனுடைய ஈடுபாடு எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது என்பதை மெய்ப்பிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இனி பரிசுத்த ஆவியானவருடைய பங்களிப்பு குடும்பத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று கேட்டால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதினால், வேத வாக்கியங்கள் கடவுளுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தில் குடும்ப வாழ்க்கைக்கான அறிவுரைகள் ஏராளமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே திரியேக தேவனால் உருவாக்கப்பட்டு பேணி பாதுகாக்கப்பட்டு
வழிநடத்தப்பட்டு வருகின்ற ஒரு சிறப்பான அமைப்பு குடும்பம். ஆகவே குடும்பத்தில் நாம் ஈடுபடும் போது ஒரு தெய்வீக அமைப்புக்குள் அவருடைய செயல்பாட்டில் நம்முடைய பங்களிப்பையும் நான் நிறைவேற்றப் போகிறோம் என்ற அந்த உணர்வோடு திருமண வாழ்வில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி கூறுகின்றேன். இந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த அந்த சம்பவத்தை சிந்திக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த திருமண வைபவத்தினுடைய ஆரம்பமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆரம்பமாகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். தம்பி அபினாஷ், மகள் சுஜிதா இருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை அவருடைய மணமகனுடைய தகப்பனார் தனபாலன் அவர்களுடைய வாயினாலே நான் சொல்ல கேட்டேன். ஆகவே இருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆனபடியினால் கிறிஸ்துவோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை துவங்குகிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பமும் தெய்வத்தோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். ஏன்? ஆண்டவர் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், கொடியானது செடியிலே நிலைத்திருக்காவிட்டால் தானாக கனி கொடுக்க மாட்டாது. நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னாலே அன்றி உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். அது எவ்வளவு உண்மை! நாம் உயிரோடு இருப்பது, வாழ்வது, அசைவது எல்லாமே கடவுளுடைய உதவியினாலே தான் இருக்கிறோம். ஆகவே குடும்ப வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கும் போதும் தெய்வத்தோடு கூட ஆரம்பிக்க வேண்டும். அதனாலே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று. எனவே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு தெய்வத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கள். இதை சொல்லும்போது பழைய ஏற்பாட்டிலே மோசே சொன்ன ஒரு விஷயம்தான் ஞாபகத்திற்கு வருகிறது. மோசேக்கினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்லும்படி சொல்லுகிறார். நீங்கள் போங்கள், உங்களுக்கு தேவையானதை எல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் மோசே இதை கேட்டு மனநிறைவாக போகவில்லை. அதற்கு பதிலாக என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, இவைகளெல்லாம் நீர் எங்களுக்கு செய்வீர் என்று வாக்களிக்கிறீர், உண்மைதான். ஆனால் ஒன்று, நீர் எங்களோடு வராவிட்டால் எங்களை இந்த இடத்தில் இருந்து கூட்டிக் கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? உம்மை விட்டு உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய நன்மை, உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய உதவி எங்களுக்கு தேவைதான். ஆனால் அதைவிட எங்களுக்கு தேவை நீர் எங்களுக்கு வேண்டும். ஆகையினால் உம்மோடு சேர்ந்துதான் எங்களுடைய பயணத்தை நாங்கள் துவங்குகிறோம் என்று சொல்லுகிறார். இதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு கூட இணைந்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்கள். ஏனென்றால் அவர் உங்களோடு இருப்பதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து இந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்பது உண்மைதான். ஆனால் அங்கேயும் பற்றாக்குறை ஏற்படுகிறது. திராட்சரசம் இல்லை என்கின்ற அந்த ஒரு குறைபாடு வருகிறது. இது நமக்கு எதை சுட்டி காண்பிக்கிறது? ஆண்டவரோடு கூட நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் வரும், குறைவுகள் ஏற்படும், மேடு பள்ளங்கள் ஏற்படும். சில வேளைகளிலே சந்தோஷத்தின் சிகரத்தில் இருப்போம், சில வேளைகளிலே எலியாவை போல சோகத்தின் அந்த பிடியில் அகப்பட்டு சூறைச் செடியின் கீழ் படுத்து கிடக்க வேண்டிய நிலைமைக்குள்ளானாரே எலியா. அது போன்ற சோகமான சூழ்நிலைகளும் வாழ்க்கையிலே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலே தான் திருமணம் நடத்தி வைக்கிற திருமண பதிவாளர் சொல்லுவார், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும் என்று சொல்லும்போது இவை எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை நாம் அறிகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருமுறை தம்முடைய சீசர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தார். அவருடைய அழைப்பின் பேரில் அவரோடு கூட சீடர்கள் பயணம் செய்தார்கள். ஆனால் என்ன வாசிக்கிறோம் வேதத்தில்?
பெரும் காற்றடித்தது, கடல் கொந்தளித்தது, படகு மூழ்கி விடுமோ என்ற அபாயம் ஏற்பட்டது. நிலைமை ரொம்ப மோசமானது. அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட பயணித்தால் புயலே வரக்கூடாதல்லவா, காற்றே வரக்கூடாதல்லவா, அலையே வரக்கூடாதல்லவா, படகு முங்கிவிடுமோ என்ற ஐயப்பாடு வரக்கூடாதல்லவா. ஆனால் வந்தது. ஆனால் என்ன விசேஷம் என்று கேட்டால், ஆண்டவர் கூட இருக்கிறார். அதனாலே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவரை நோக்கி நாம் அபயம் விட முடியும். ஆபத்தில் உதவுவதற்கு அவர் காத்திருக்கிறார். என் அருமையான தம்பி, தங்கச்சி, வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற என் அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அவரோடு சேர்ந்து பயணியுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கை போராட்டங்களின் நடுவிலும், இல்லாய்மை என்ற குறைவு ஏற்படுகின்ற சூழ்நிலையிலும் தெய்வீக பாதுகாப்பை நீங்கள் உணர முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்திக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் நாம் இந்த கல்யாண வைபவத்திலே பார்க்கலாம். அது என்னவென்று கேட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த கல்யாணத்திற்கு அழைத்திருந்தார்கள். அந்த கல்யாண வைபவத்தில் நடந்த விருந்தில் அவரும் பங்கு பெற்றிருப்பார். மனிதன் என்ற முறையில் அந்த பசியாறும்படி அங்கே அவர் உணவு உட்கொண்டார். அதே நேரத்தில் தெய்வம் என்ற முறையில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி குறைவை நிறைவாக்கினார். அப்போ இயேசு கிறிஸ்து தெய்வமும் மனிதனுமாக இருக்கிறார், அல்லது மனிதனும் தெய்வமுமாக இருக்கிறார் என்ற மகத்தான சத்தியத்தை இந்த கானாவூர் கல்யாண சம்பவம் வெளிப்படுத்துகிறது. இது நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற சத்தியம் என்ன? கடவுள் வெறும் கடவுளாக மட்டும் இருந்திருந்தால் நம்முடைய மனிதன் என்ற முறையில் நம்முடைய உணர்வுகள், நம்முடைய கஷ்டங்கள், ஏக்கங்கள், அங்கலாய்ப்புகள் அவருக்கு தெரியாது. எங்கோ சொர்க்கத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு அவரை பற்றிய, நம்மை பற்றிய நிலைமை எப்படி தெரியும்? ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல மனிதனாக இந்த பூமியில் வந்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்ததினால் ஒரு சராசரி மனிதனுடைய கஷ்டங்கள் என்னவென்பதும், வேதனைகள் என்ன என்பதும், இழப்புகளுடைய கொடுமை என்னதென்பதையும், வறுமை என்ன என்பதையும், இயலாமையினுடைய நிலைமை, கஷ்டம் என்ன என்பதையும் அவர் நன்கு அறிவார். இப்படிப்பட்ட ஒருவர் நம்மோடு கூட இருந்து அவரோடு கூட சேர்ந்து பயணிப்பது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தை கூட நான் இதிலிருந்து உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும்படி விரும்புகிறேன். திராட்சரசம், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். திராட்சரசத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதர்களை மகிழ்விக்கக்கூடிய தன்மை உள்ளது திராட்சரசம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தில் தலைவராக இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்தோடு நம்முடைய வாழ்க்கையை செய்யும் போது, குறைவுகள் ஏற்படுகிற நேரத்தில் இனிமையானதாக அதை மாற்றி வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பெருக்கெடுத்து ஓடச் செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் அந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். கடைசியிலே உண்டவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த வீட்டிலேயும், கல்யாண வீட்டிலேயும் சுவையான திராட்சரசம் முதலாவது கொடுப்பார்கள், சுவை அல்லாதது, கலப்படம் சேர்ந்தது கடைசியாக கொடுப்பார்கள். ஆனால் நீரோ நல்ல திராட்சரசத்தை, சுவையானதை இதுவரைக்கும் மறைத்து வைத்துவிட்டு கடைசி நேரத்தில் கொடுக்கிறீரே என்று பந்து விசாரிப்புக்காரனிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அர்த்தம் என்ன? கடைசி செல்ல செல்ல திராட்சரசத்தினுடைய சுவை கூடுகிறது. ஆம் நண்பர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அவரோடு கூட நாம் பயணம் செய்யும் போது நம்முடைய குடும்ப வாழ்க்கை பிந்தின திராட்சரசத்தை போல இனிமை கூடிக்கொண்டே இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அசை போடுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. இன்றைக்கும் நான் என் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன், என்னுடைய குடும்ப வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன், என்னுடைய மனைவியோடு கூட இணைந்து பயணித்த அந்த நாட்களை எண்ணி பார்க்கிறேன். இந்த காலங்களை எல்லாம் நினைக்கும் போது இன்றும் இனிமையான, பசுமையான, திராட்சரசத்தை போன்ற சுவையான அந்த மலரும் நினைவுகள் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் அமைய வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் அமைய வேண்டும்.
ஏனென்றால் கர்த்தர் கூட இருப்பாரானால் உங்களுடைய வாழ்க்கை காலங்கள் ஆக ஆக இன்னும் சுவையான வாழ்க்கையாக இருக்கும். உலகத்திலே எந்த ஒரு விஷயமும் கால பழக்கத்தின் காரணமாக சலிப்பு ஏற்படும். ஆனால் கர்த்தரோடு வாழ்க்கையை நாம் பயணிக்கும் போது வாழ்க்கை இனிமையாக கூடிக்கொண்டே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடைசியாக நான் ஒன்றை சுட்டி காண்பிக்கும்படி விரும்புகிறேன். இந்த கானாவூர் கல்யாண வீடு, அந்த திருமண வைபவம் ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கல்யாணம் மகத்தானதொரு ஆன்மீக சத்தியத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அது என்னவென்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த உலகத்திற்கு மனிதனை ரட்சிப்பதற்காக மனித அவதாரம் எடுத்து பிறந்து வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கலந்து கொண்ட இந்த திருமண வைபவம் இனி ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். 2000 வருடங்களுக்கு முன்பு அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். தம்முடைய சொற்களாலும் வல்ல செயல்களாலும் தாம் தெய்வம் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். தாம் செய்த ஒவ்வொரு அற்புத சம்பவங்களின் மூலமாக தாம் கடவுள் என்பதை நிரூபித்தார். இறுதியில் அகில உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் தன்னுடைய மாசற்ற சரீரத்திலே சுமந்து கொண்டு சிலுவையிலே பலியானார். அவர் மரித்தார் என்ற அந்த விஷயத்தோடு பைபிள் முடியுமானால் இன்றைக்கு நாங்கள் இங்கே கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டோம். இது கிறிஸ்தவ கல்யாணமாக இருக்காது. ஏன்? 2000 ஆண்டுகளுக்கு முன் பிறந்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து சிலுவையிலே படுகொலை செய்யப்பட்டு வாழ்க்கையை முடித்து கொண்ட ஒருவரை இறைவனாக அங்கீகரிப்பதற்கு நமக்கு என்ன பைத்தியமா என்ன? ஆனால் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லுகிறோம். காரணம், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மரணத்தை வென்று 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதைக்கான ஏராளமான சான்றுகள் எல்லா நிலைமைகளிலும் வரலாற்று ஆதாரங்களோடு நிரூபிக்க முடியும். அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவருடைய அன்பின் செய்தி இன்றைக்கு உலகமெல்லாம் அறிவிக்கப்படுகிறது. யாரெல்லாம் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு இந்த கருணாமூர்த்தி அண்டை வருகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார், வாழ்க்கையை புனிதப்படுத்துகிறார், மேற்கொண்டு பாவத்திலே அசுத்தமான வாழ்க்கை வாழாதபடி பலன் கொடுக்கிறார், பக்குவப்படுத்துகிறார், வெற்றி வாழ்க்கை வாழ உதவி செய்கின்றார். இறுதியில் அவர்களை தம்மோடு கூட நித்திய வீட்டில் கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, வியாதி இல்லாத, சாபம் இல்லாத, புலம்பல் இல்லாத, அலறுதல் இல்லாத, வருத்தம் இல்லாத, பசி இல்லாத தேவனுடைய வீட்டிலே நித்தியமாய் வாழும்படி நம்மை சேர்ப்பதற்காக விரைவில் வரப்போகிறார். எப்போது வேண்டுமானாலும் ஆண்டவருடைய வருகை நடக்கலாம். அவர் வந்த பின், அவருடைய பிள்ளைகளை அவருடைய சமூகத்தில் சேர்த்து கொண்ட பின், இப்பொழுது இந்த கல்யாணம் நடைபெறுகிறது போல சொர்க்கத்தில், பரலோகத்தில் ஒரு கல்யாணம் நடைபெறப் போகிறது. அதற்கு ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் என்று பெயர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய விசுவாசிகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குமாய் நடக்கக்கூடிய ஒரு திருமண வைபவம் அது. அப்படி திருமண வைபவம் என்றால் என்ன? ஒரு கல்யாணத்தில் நடக்கிறது போல எல்லாம் நடக்குமா? அப்படி நினைக்காதீங்க. அந்த இடத்துல கல்யாணம் என்று சொல்வதனுடைய பொருள், இப்போ இந்த திருமணம் நடக்கிறது, நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், பாடல் குழுவினர் பாடுகிறார்கள், திருமணம் நடத்தி வைக்கிற தம்பி வந்து அதை நடத்தி வைப்பார், அப்புறம் பலர் வந்து வாழ்த்து தெரிவிப்பீர்கள், இதெல்லாம் நடைபெறுகிறது. இது திருமண வைபவம் என்று நாம் சொல்லுகிறோம், சரிதான். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு விஷயம் இதில் அடங்கி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? சுஜிதா ஏதோ ஒரு ஊரிலே, ஏதோ ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்த ஒரு மகள். இங்கே கோவில்பட்டியிலே ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்த ஒரு பையன். இந்த இருவரும் இன்றைக்கு திருமணம் செய்கிறார்கள். இந்த திருமண வைபவம் 2 பேரும் கைப்பிடிச்சு ஒப்பந்த உடன்படிக்கை வாக்கு மூலம் கொடுத்ததோடு கூட தம்பி அபினாஷினுடைய அனைத்து சொத்துக்களுக்கும் அந்த பெண் பங்காளியாக மாறுகிறாள். அவருடையதெல்லாம் அவளுடையதாக மாறுகிறது. அந்த கரம் பிடிப்பதோடு கூட எல்லாம் நடக்கிறது. இதை யாரும் தடுக்க முடியாது. இது போல பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவருக்கும், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் கல்யாணம் நடக்கிறது என்றால் கொட்டுமேளம் கொட்டுவார்கள்,
இதுபோல பிரசங்கம் பண்ணுவார்கள், பாட்டு பாடுவார்கள் என்றெல்லாம் பொருள் அல்ல. மாறாக ஆண்டவர் தம்முடைய சபைக்கு, தம்மை ஏற்றுக்கொண்ட தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்தில் தமக்கு இருக்கக்கூடிய மகிமை, அதிகாரம், அந்தஸ்து, ஆளுகை அனைத்தையும் ஒப்பு கொடுப்பார், கையளிப்பார். அந்த மங்களகரமான வைபவம் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் என்ற பெயரில் பைபிள் சொல்லுகிறது. அதிலே பங்கு பெறுகிறவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியவான்கள். நீங்கள் அதிலே பங்கெடுப்பீர்களா? நாங்கள் அதிலே பங்கெடுப்போம். அந்த அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் அந்த அதிகாரத்திலே பங்கு பெறுவார்கள். அவருடையவர்களாக மாறுகிறவர்களுக்கு அந்த சாக்கியம் காத்திருக்கிறது. நீங்களும் உங்களுக்கு சொந்தமாக்க வேண்டுமானால் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், உங்களுடைய பெயர் வித்தியாசமானதாக இருக்கலாம், பரவாயில்லை. உங்களுடைய உள்ளத்தில் உங்களுக்காகவே சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அங்கீகரித்தால், ஏற்றுக்கொண்டால் அவருடைய பிள்ளைகள் ஆவீர்கள். அந்த சுப முகூர்த்தத்தில் பங்கு பெறுவீர்கள். அப்படிப்பட்ட சாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். நீங்கள் நல்ல தீர்மானம் எடுத்தவர்களாக இந்த இடத்தை விட்டு திரும்பி செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்நாளிலே ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இல்லற வாழ்க்கையை துவங்குகின்ற தம்பி அபினாஷ், அதுபோல மகள் சுஜிதா, உங்களை ஆண்டவர் எல்லா விதமான இகபர நன்மைகளாலும் ஆசீர்வதித்து, ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் நீங்கள் தீர்க்க ஆயுசோடு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நாளைய தலைமுறை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு நிகரற்ற ஒரு வாழ்க்கை வாழ கடவுள் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்ற பிரார்த்தனையோடும், இந்த திருமண வைபவத்தினால் இணைக்கப்படுகிற இரு குடும்பங்களை சார்ந்த சொந்த பந்தங்கள், இரு சபைகள், இந்த இணைப்பும் ஐக்கியமும் இறைவனுடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக அமையட்டும் என்ற பிரார்த்தனையினரும் என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். பொறுமையாய் கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றி மலர்களை காணிக்கையாக படைத்து அமரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசியும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். இப்பொழுது திருமணத்தை நான் நடத்தி வைக்கப் போகிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்ததான திருமண வீட்டார் இரு குடும்பத்தாருக்கும், குறிப்பாக என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் தனபால் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். மணமக்கள் முன்னாடி வரவும். தம்பி அந்த பக்கம் இல்லை, இங்கிட்டு வா, இங்கே முன்னாடி வாங்க. நீங்கிட்டு வாப்பா. ஒருத்தர் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, சரிதானே? கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாம், நேரடியாக பார்த்துக்கோங்க. கவனியுங்க. கோவில்பட்டி சண்முக நகர் பகுதியில் வசித்து வரும் திரு தனபாலன், திருமதி பிரபாமேரி இவர்களது குமாரன் அபினாஷுக்கும், மதுரை ஜெய்ஹிந்துபுரம் பகுதியில் வசித்து வரும் லேட் எம் குமார், திருமதி மகாலட்சுமி இவர்களின் குமாரத்தி சுஜிதாவுக்கும் தான் இப்பொழுது இங்கே இந்த திருமணம் நடைபெறுகிறது. இவருடைய திருமணத்தை காணவும், இவர்கள் செய்யப்போகும் பொருத்தனைகளை கேட்கவும், இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கவுமே ஆர்வத்தோடு கூட நாம் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். இருப்பினும் இவர்கள் இருவரும் பரிசுத்தமானதும் கனத்திற்குரியதும் விலையேறப்பட்டதுமான இந்த விவாகத்தில் இவர்கள் இருவரும் இணைக்கப்படக்கூடாத நியாயமான காரணங்கள் உங்களிலே யாராவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டிய கடைசி நேரம், தருணம் இதுதான். இப்போது நீங்கள் சொல்லாவிட்டால் இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது என்று இந்த சபைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்கள் இருவரையும் பார்த்து கேட்கிறேன். நீங்கள் இருவரும் பரிசுத்தமானதும் கனத்திற்குரியதுமான இந்த விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான காரணங்கள் உங்களிலே நீங்கள் அறிந்திருந்தால் அதையும் அறிவிக்க வேண்டிய கடைசி தருணம் இதுதான்.
இப்போது நீங்கள் சொல்லாவிட்டால் இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் சொல்லக்கூடாதென்று உங்கள் இருவருக்கும் நான் கட்டளையிடுகிறேன். கூடி வந்திருக்கிற நீங்களும் சரி, இணைக்கப்பட இருக்கக்கூடிய இவர்களும் சரி, மௌனமாக இருப்பதால் உங்கள் மௌனமே இத்திருமணத்திற்கு சம்மதம் என கருதி மன நிறைவோடு கூட இந்த திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். இப்பொழுது நான் சொல்ல நீங்கள் சொல்லுங்கள். அபினாஷ் ஆகிய நான், சத்தமாங்க பிரதர், அபினாஷ் ஆகிய நான் சுஜிதா ஆகிய இவளுடன் பரிசுத்தமானதும் சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தமாகுதலும் கனத்திற்குரியதுமான இந்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையோ என்னில் தகுதியின்மையோ என யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி சத்தமா சொல்லுங்க. சுஜிதா ஆகிய நான் அபினாஷ் ஆகிய இவருடன் பரிசுத்தமானதும் கனத்திற்குரியதுமான இந்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையோ என்னில் தகுதியின்மையோ என யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அபினாஷ் ஆகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவளை உன் விவாக நபியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே புருஷனாக இருப்பீரா? இருப்பேன். அதே மாதிரி சுஜிதா ஆகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவரை உன் விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? சத்தமா இருப்பேன். இந்த பெண்ணை இந்த மணமகனிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய சம்பந்தப்பட்டவர்கள் மேடைக்கு வரும்படியாகவும் அதே போல இரு பெற்றோரும் நீங்கள் மேடை வரும்படியாக சௌர் தனபால் ஃபேமிலி எல்லாம் மேடை வரும்படியாக அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது அருமையான பாஸ்டர் அவர்கள் மணமகளுடைய வலதுகரத்தை பிடித்து இவருடைய வலதுகரத்தை கொடுக்கும். எல்லா கரங்களையும் தட்டலாம். ஓகே, தேங்க்யூ. நான் சொல்ல அவங்க முகத்தை பார்த்து கண்ணை பார்த்தே சொல்லணும், சரிதானே? ஓகே. இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக நிற்க அபினாஷ் ஆகிய நான் சுஜிதா ஆகிய உன்னை இன்று முதல் என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசித்து ஆதரிப்பேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன்.
அதே மாதிரி அவரை பார்த்து சொல்லணும். ஓகே, சத்தமா. இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க சுஜிதா ஆகிய நான் அபினாஷ் ஆகிய உங்களை இன்று முதல் என் விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் செய்வேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது மணமகன் இந்த முக்காட்டை நீக்குவார். அதற்கப்புறம் மாங்கல்யம் அந்த எல்லாம் அவர்கள் அணிவிப்பார்கள். அதற்கான நேரம் இப்பொழுது இருக்கு. கரங்களை தட்டலாமே. எல்லாம் அங்க பாருங்க, எல்லாம் அங்க பாருங்க. அன்புள்ள பிதாவே, இப்பொழுதும் இந்த மணமகன் தன்னுடைய மனைவிக்கு அணிவிக்கின்ற இந்த மாங்கல்யத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம். இதை ஆசீர்வதியும். இதன் மூலமாக ஒரு பெரிய உடன்படிக்கை நம்முடைய பிள்ளைகள் செய்கிறார்கள். கர்த்தர்தாமே இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நம்முடைய கிருபை கூட இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மற்றவங்கெல்லாம் நீங்கள் போகலாம். சரி, நீங்கள் கைப்பிடிச்சு நில்லுங்க. இப்போ இங்கே கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை நான் உருவாக்கி தரப்போகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டதான அழைப்பிதழிலே, திருமண அழைப்பிதழிலே ஒரு வாசகம் இப்படியாக போடப்பட்டிருக்கும். அது என்னவென்றால், நீங்கள் குடும்ப சகிதம் வருகை தந்து மணமக்களை வாழ்த்து என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். இருந்துச்சா? அப்படின்னா ஆசீர்வதிக்காமல் போனால் எப்படி? எல்லாரும் எழுந்திருங்க பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்திருங்க. அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் இதுவரை பயணித்திராத ஒரு புதிய பாதையை நோக்கி அவர்கள் பயணம் செய்ய இருக்கிறார்கள். நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு தேவை. ஆகவே உங்களுடைய அற்புதமான கரங்களை இந்த பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி நான் சொல்ல போகிற வார்த்தைகளை ஒரு நிமிஷம் கூட இருக்காது, சின்ன ஒரு வாழ்த்துறை தான். அதை நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த பிள்ளைகளுக்கு நேராக சொல்லலாமா? இல்லற வாழ்வை துவக்கி வைத்த எல்லாம் வல்ல இறைவா, இன்று இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் அன்பு பிள்ளைகளை நாங்கள் அனைவரும் ஒரு மனதோடு வாழ்த்துகிறோம், இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த பூமிக்குரிய பரத்துக்குரிய சகலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ மனதார இவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். தேங்க்யூ. எல்லாம் உட்காரலாம். இப்பொழுது இசைக்குழுவினர்கள் நமக்கு பாடல்களை பாடுவார்கள். அப்பொழுது மணமக்கள் பதிவேற்று செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்கள நித்திய மங்களன் நீ, மங்கள முத்தியும் நாதனும் நீ. மங்கள நித்திய மங்களன் நீ, மங்கள முத்தியும் நாதனும் நீ. எங்கள் புங்கவன் நீ, எங்கள் துங்கவன் நீ. உத்தம சத்திய நித்திய தத்துவ மித்த மகத்துவ அத்தனு கத்தனம் ஆபிராம் தேவன் நீ. உத்தம சத்திய நித்திய தத்துவ மித்த மகத்துவ அத்தனு கர்த்தனம் ஆபிராம் தேவன் நீ. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்கள மணமகன் அபினாஷுக்கும், மங்கள மணமகள் சுஜிதாவுக்கும். மங்கள மணமகன் அபினாஷுக்கும், மங்கள மணமகள் சுஜிதாவுக்கும். மானுவேலர்க்கும் மகானுபாவர்க்கும் பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்தியனே உன்னை புத்தியம் செய்திடும் சத்திய வேதர்க்கும். பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்தியனே உன்னை புத்தியம் செய்திடும் சத்திய
எதற்கும் மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. 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 தேவனுடைய அளவற்ற கிருபையினால் அவருடைய முன்னறிவின்படி அருமையான அபினாஷும் சுஜிதாவும் பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கரம் பிடித்திருப்பதால் இவர்கள் இருவரும் இன்று முதல் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று இந்திய கிறிஸ்தவ திருமண பதிவாளர் என்ற முறையில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். கைப்பிடிங்க, சொல்றவரை விடக்கூடாது. இப்பொழுது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்கள் அனைவரும் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். சொல்லலாமா? தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஆசீர்வாதம். கர்த்தர் இங்கே கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். காட் பிளஸ் யூ. ஒரு நிமிஷம். திருமணம் நடத்தி வைத்ததற்குண்டான சான்றை அவர்களுக்கு நான் இப்பொழுது வழங்குகிறேன்.